ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட சேனலுக்கு எல்லாத்தையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டாபிக், விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரீடிங். ஸோ இந்த விநாயகர் சதுர்த்தியில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு தான் இன்னைக்கு ரீடிங்குக்குள்ளரே நம்ம போக போகிறோம். ஓகேங்களா? ஸோ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு உங்களுக்கு விநாயகர் என்ன ஒரு தடைகளை வந்துட்டு நீக்கிறாங்க. தடைகள் நீங்கக்கூடிய ஒரு டைம். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ப்ரேயரை ஸ்ட்ராங் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தடங்களாக இருக்குதோ அதை முன்னாடி வச்சு ப்ரே பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ கல்யாண விஷயமா இருக்கட்டும், இல்லைன்னா வேலை விஷயமாக இருக்கட்டும், இல்லை படிப்பு விஷயமாக இருக்கட்டும், எது தடைகளாக தெரியுதோ அதை முன்னாடி வச்சு இந்த விநாயகர் சதுர்த்தியில் ப்ரே பண்ணுங்க. ஓகே, ஸோ கீப் இட் ஸ்பெஷல். ரொம்ப ஒரு ஸ்பெஷலாகவும் சரி, ரொம்ப ஒரு உங்களோட வேண்டுதல்லையுமே ஸ்ட்ராங்காக நில்லுங்க. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எனர்ஜி ஆரா எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாருமே சூப்பர் ஆக்டிவாக இருப்பீங்கள்ல இந்த டைமில், விநாயகர் சதுர்த்தியில். ஸோ அதை ஒரு பக்கம் என்ஜாய்மெண்ட் செலிப்ரேஷன் இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களோட வேண்டுதலில் ஸ்டாப் பண்ணாதீங்க. எஸ்பெஷலி மேனிஃபெஸ்ட் பண்ணுறவங்க டோன்ட் ஃபர்கெட். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பியூட்டிஃபுல் நோட்டோட ரீடிங்குள்ளார போகலாம். ரீடிங்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. அதே மாதிரி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ தட் டெய்லி கைடன்ஸ் அண்ட் மெசேஜஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1. ஸோ இந்த கார்டு. Pile number 2, pile number 3. ஓகே, ஸோ இந்த 3 கார்டில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தென் 1 பைல், ஒரு பைலுக்கு மேலே இன்னொன்று பார்க்கறதா இருந்தாலும் தாராளமாக பார்க்கலாம். ஏன்னா இது ஜென்ரல் ரீடிங். ஓகேங்களா? ஸோ பொதுவாக எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால எவ்வளோ பைல் வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ஒரு விநாயகர் சதுர்த்தியிலிருந்து என்ன தடைகள் உங்களுக்கு நீங்குது? எந்த ஒரு விஷயத்தை புதுசாக வரவேற்க வாய்ப்புகள் இருக்கு? ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். பைல் நம்பர் 1. ஸோ யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். ஓகே, ஸோ பைல் நம்பர் 1. ஸோ பைல் நம்பர் 1க்கு என்ன தடைகள் நீங்குது? எந்த விஷயத்தில் உங்களுக்கு புதுசாக ஏதாவது வரவேற்கிறீங்களா உங்கள் வாழ்க்கையில்? பார்ப்போம். சரி, பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தடைகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டா குழப்பங்கள் இருக்குல்ல, பயங்கர ஒரு குழப்பங்கள். இது எப்படி செய்யலாம், எப்படி கொண்டு போகலான்ற ஒரு குழப்பங்கள் இருக்கு அப்படின்னா அந்த ஒரு விஷயத்துல மோஸ்ட்லி உங்களுக்கு தடங்கள் விலகுது. சரியா? அதே மாதிரி சரி, நீங்கள் ஒரு விஷயம் விநாயகர் சொல்கிறது என்னன்னா, ஆல்மோஸ்ட் உங்களுக்கான குட் டைமிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? லக்கெல்லாம் தான் வருது. சரி, முன்னாடி கம்பேர் பண்ணுறப்போ யூஆர் க்ரோவிங். உங்கள் க்ரோத் ஸ்டேஜ் நல்லா தான் இருக்குது, வளர்ந்து தான் இருக்கீங்க. ஸோ ஃபைனான்ஷியலி பெட்டர், முன்னாடி இருக்கிறதுக்கு இப்போ பெட்டர். லவ் விஷயமுமே பெட்டர் தான். பட்
ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு ஒரு அதாவது நீங்கள் உங்களோட அவுட்டர் செல்ஃப் வந்துட்டு நல்லா தான் இருக்கு. ஆனால் உங்களோட மனசுக்குள்ளார உங்கள் சோல் விஷயமா இருக்கட்டும், உங்கள் மனசுக்குள்ளார வந்துட்டு ரொம்ப வந்து குழப்பத்தில் இருக்கீங்க. எல்லா சூழ்நிலைகளையுமே வந்துட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதாவது இப்போ ஒரு ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அது அது ரேண்டமாக நடந்திருக்கும், சாதாரணமாக நடந்திருக்கும். ஆனால் நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு எங்கேயோ போய் எதையோ போய் கனெக்ட் பண்ணிட்டு வர மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு வந்துட்டு தடையாக நிற்கிது. ஓகே, ஸோ த மூமெண்ட் ஷுட் பி தேர். ஓகேங்களா? ஸோ யூ ஷுட் பி ஸ்ட்ராங். ஏன்னா இனி வரக்கூடிய அப்கமிங் டேஸில் வந்துட்டு டெஃபினெட்லி நீங்கள் லீட் பண்ண அதிக சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ உங்களோட ஐடியாஸ் அண்ட் உங்களுடைய ஹார்ட் ஒர்க் இது எல்லாமே வந்து பேசும். இவ்வளோ நாளாக மற்றவங்களோட ஷேடோவில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, மற்றவங்களோட அரவணைப்பில் அவங்களோட ஒரு வழிகாட்டுதலில் வாழ்ந்துட்டு இருந்த பைல் நம்பர் 1 இனி உங்களுக்கான டைம் அப்படின்னு வர்றப்போ டெஃபினெட்லி வந்துட்டு நீங்கள் எடுக்கிற முடிவுகள் அதிகமாக பேசக்கூடிய டைம். ஓகேங்களா? ஸோ அதில் ரொம்ப நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வந்துட்டு ஹீல் யுவர் ஹார்ட். சம்வேர் வந்து உங்களுக்கு வர விஷயமே வந்துட்டு அதுதான். உங்களோட நீங்கள் என்னன்னா வந்து லைக் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் இருக்கீங்க. அதாவது சம்டைம்ஸ் வந்து உங்கள் மனசை வந்துட்டு நீங்கள் சரி பண்ணுறீங்க இல்லையா? ஓகே, எது நடந்தாலும் நடந்துருச்சு, இனி நம்ம வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு நகரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இனி நல்ல உள்ளங்களை வந்துட்டு நம்ம பார்க்கலாம், குட் சோல்ஸை நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணங்கள் இருக்குது. பட் ஆனால் சம்டைம்ஸ் உங்கள் மனசும் ஆசைப்படுது இல்லையா? பட் ஆனால் வந்துட்டு உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவ் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் குழப்பி விடுது. இப்போ நீங்க சொல்லலாம், நான் வந்து ஒரு டைம் ஒரு மாதிரி முடிவு எடுக்கிறேன், இன்னைக்கு காலையில ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்னா நைட்டுக்குள்ள வேற முடிவு வருது. அது எல்லாத்துக்கும் ரீசன் வந்து நீங்க ஹீல் ஆகுறீங்க, ஆனா அது வெளியில உங்க மனசுக்குள்ளற ஹீல் ஆகல. ஸோ அந்த ப்ராப்பர் ஹீலிங் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காம இருக்கு, அதுதான். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து மிகப்பெரிய தடங்களாக இருக்குது இந்த இடத்துல. மற்றபடி வந்துட்டு இந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இப்போது ஜேர்னலிங் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், உங்களோட இன்னர் செல்ஃப் வெளியே வரணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஜேர்னலிங் இஸ் பெஸ்ட், மூன் ப்ரேயர் இஸ் பெஸ்ட். இல்லையா, போங்க ஒரு ஒரு உங்களுக்குன்னு ஒரு ஜேர்னி வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க. பைல் நம்பர் 1 பண்ணுற தப்பு, நான் நிறைய டாக்ஸிக் பர்சன்ஸை பார்த்துட்டேன், என்னால் இதுக்கு மேலே வந்துட்டு எந்த ஒரு நியூ பீப்புளும் நான் மீட் பண்ண விரும்பலைன்னு சொல்லிட்டு நீங்கள் இன்ட்ரோவர்ட்டாக மாறிட்டீங்க. யாரையும் புதுசாக என் வாழ்க்கையில் நான் வந்து வரவேற்க தயாராக இல்லைன்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேங்க உங்கள் லைஃப்பில். பட் அதுதான் இப்போ பெரிய பிளாக்கேஜ். ஏன்னா உங்களோட ஜேர்னியில் இனி நீங்கள் நிறைய ஒரு பியூட்டிஃபுல்லான, இப்போது இந்த ரீடிங்கை பார்க்குற ஒரு சில பேர் வந்துட்டு யங்கான பர்சனாக இருப்பீங்க, ஒரு சில பேர் அவங்க சில்ட்ரன், அவங்க விஷயத்தில் நீங்கள் பார்க்குறப்போ கூட அவங்கள ஸ்டாப் பண்ணுறது வந்துட்டு இட்ஸ் நாட் குட். ஓகேவா? உங்களை நீங்களே வந்துட்டு ஸ்டாப் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கான ஒரு ஹீலிங்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டம்லி நீங்கள் மீட் பண்ணுவீங்க உங்களோட ஜேர்னியில். இது வந்து ஒரு வேலை விஷயமா மீட் பண்ணலாம், கம்பெனியில் மீட் பண்ணலாம், இல்லைனா வந்துட்டு ட்ராவலிங் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயோ டூர் மாதிரி போகிறப்போ அங்கே ரேண்டம்லி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கலாம். ஸோ அந்த கிடைக்கக்கூடிய அந்த ஒரு பர்சன் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு ஹீலிங்காக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ டோன்ட் ஸ்டாப், அதுதான் ஒரு விஷயம். ஓகேங்களா? நீங்கள் வந்து உங்களை ஸ்டாப் பண்ணாதீங்க. Hard work is more important. அண்ட் உங்களுக்கு வந்து ஃபைனான்ஷியல் தடைகள் விலகுதுங்க. ஒரு சில பேருக்கு வந்துட்டு ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு தடைகள் விலகுது. ஓகேவா? ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி மந்தோட எண்டு கிட்ட வந்துட்டோம் இல்லையா? அடுத்த மாதம்குள்ளெல்லாம் வந்துட்டு ஒரு ஹியூஜ் ஃபைனான்ஷியல் பிளெஸிங்ஸ் வந்துட்டு இருக்கும். டோன்ட் ஃப்ரீஸ் யுவர் செல்ஃப். அதுதான் இப்போது உங்கள் லைஃப்பில் ஒரு சில மூமெண்ட் இல்லாமல் எல்லாமே ஃப்ரீஸ் ஆகி கிடக்குது பார்த்தீங்களா? அதுக்கு ஒரு பிக்கெஸ்ட் ரீசனுமே வந்துட்டு இதுதான். உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஸ்டில்னஸ், அந்த ஸ்டில்னஸ்ங்கிறது ஒரு
நல்லதும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அது வந்துட்டு உங்கள் வாழ்க்கையோட மூமெண்ட்டை வந்துட்டு பாதிக்கும். ஸோ இதை நீட் டு பேலன்ஸ் இட், ஓகேவா? இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் வந்து நகராமல் இருக்குது, அது வந்து சீக்கிரம் நகர போகுது. ப்ராபப்ளி நெக்ஸ்ட் மந்த் நல்ல நியூஸ் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். சம்திங் இஸ் க்ரோவிங், அடுத்த மாதம் கூட நல்லா எதிர்பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பியூட்டிஃபுல் நோட்டோட நான் இந்த ரீடிங்கை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான பைலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். பைல் நம்பர் 2க்கு இந்த விநாயகர் சதுர்த்தியில் என்ன ஒரு ரீடிங், விநாயகர் என்ன சொல்கிறாங்க? பைல் நம்பர் 2, ஒரு விஷயம், டோன்ட் புட் டூ மச் ப்ரெஷர். அதாவது இப்போ ஒரு பைல் நம்பர் 2க்கு என்ன தடங்கள்? ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அதுதான் தடங்கள். நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எனக்கு அதிகமாகவே இருக்குங்க, என்னால் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல, என்னோட வேலை எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எனக்கு சுற்றி இருக்கவங்க எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க, ஒரு நாளடைவில் நான் டிப்ரெஷனுக்குள்ளாரே போயிடுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டேர்மை வந்துட்டு நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் வாயிலிருந்து அதிகமாக வர வார்த்தைகள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், கரெக்டாக? பைல் நம்பர் 2, நீங்கள் ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட அதை ரொம்ப ஹை பர்சனல் எடுத்துகிட்டு போகிறீங்க, அதுதான் மிகப்பெரிய ஒரு ரீசன், ஓகேங்களா? அண்ட் யூ ஆர் அ கிரேட் ஓவர் திங்கர், பயங்கரமான ஓவர் திங்கிங் உங்களுக்கு இருக்கும், ஓகேவா? உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற டேர்ம் ஒரு தடைகளாக இருக்குது. அதாவது நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் நிறைய டைம் அது எனக்கு எங்கே கிடைக்க போகுது, அதெல்லாம் நடக்காது, கேட்கறதுக்கு சூப்பராக தான் இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நான் பார்த்துட்டேன். ஏன் ஒருத்தவங்க லைஃப்பில் நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ வருஷம் நான் கஷ்டப்பட்டுட்டேன், இனிமேலாம் விடிய போகுது அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்துட்டு மிகப்பெரிய தடைகளாக இங்கே நிற்கிது. ஏன் இவ்வளோ நாளாக நான் கஷ்டப்பட்டேன், இனிமேல் என் லைஃப் நல்லா இருக்குங்கிற ஒரு எண்ணம் முக்கியம், ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த மாதிரி நினைக்கிறது, அந்த மாதிரி பேசுறது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு சில பர்சன்ஸோடு நீங்கள் சேர்றீங்க அப்படின்னா அவங்களோட குணத்தை வந்துட்டு நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க ஈஸியாக. அவங்க அந்த மாதிரி நெகட்டிவாக பேசுகிறாங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஆல்ரெடி நல்ல ஒரு ஃபேஸில் போயிட்டு இருந்தீங்கன்னாலுமே அவங்க பேசுகிற அந்த நெகட்டிவை நீங்கள் அப்சர்வ் பண்ணிடுறீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி நீங்களும் இந்த நெகட்டிவை பேச ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், நீங்கள் வந்துட்டு அட்ராக்ட் பண்ணாமல் இருக்கிறது, ஓகே? ஸோ உங்கள் கம்யூனிகேஷனும் சரி, உங்கள் எண்ணங்கள்லையும் சரி, யூ நீட் டு பி பியூர். அண்ட் ஆல்சோ வந்துட்டு நீங்கள் இருக்கிற இடத்த வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு அந்த பிளேஸ் வந்துட்டு நல்லா பியூரிஃபையாக இருக்கணும், ஓகேங்களா? ஆஃபன் கிளென்ஸ் பண்ணணும். அண்ட் நீங்களே பாருங்களேன், அதாவது ஒரு வெளியில் போயிட்டு வரீங்க, நீங்கள் அதிகமாக எந்த ஒரு ரூமை வந்துட்டு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ரூமோட வைப்ரேஷன் உங்களுக்கே தெரியும். இஃப் இட்ஸ் ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உள்ளே அதை என்டர் ஆகிறப்போவே வந்துட்டு உங்களுக்குள்ளார ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும், நல்ல மைண்ட் செட் இருக்கும். அந்த இடத்துல ஒரு எனர்ஜியே இல்லை நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது, எனக்கு தலைவலிக்குது. ஸோ கீப் யுவர் எனர்ஜி, அந்த ஒரு ரூம் நீங்கள் இருக்கிற அந்த பிளேஸை வந்துட்டு ஹை அண்ட் குட் எனர்ஜியோட வந்துட்டு வச்சுக்கோங்க. ஸோ ஆஃபன் கிளென்ஸ் பண்ணுங்க, ரைட்? ஸோ ஒரு மிகப்பெரிய தடங்கள்ங்கிறது அதுதான். அது வந்துட்டு உங்களோட லைஃப்பில் சம்திங் ஒரு புது விஷயத்தை இன்வைட் பண்ணுறதுக்கு, சம்திங் க்ரியேட்டிவாக யோசிக்கிறதுக்கு கூட வந்துட்டு பாதிப்பாக இருக்குது. பாயிண்ட் நம்பர் 2, உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஈச் லெவல் டிமாண்ட் அ டிஃப்ரெண்ட் யூ. அதாவது ஒரு வருஷங்கள் கூட நான் சொல்வேன், ஒரு மாதம், ஒரு எவ்ரி 6 months, ஒரு வருஷம்
நீங்கள் மாறிக்கிட்டே வரீங்க அண்ட் மாறணும். பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு ஒரே மாதிரியே இருக்காது. இப்போது உங்கள் லைஃப்பில் ஒரு சில பர்சன்ஸ் இருப்பாங்க, ஒரே மாதிரியே யோசிப்பாங்க, ஒரே மாதிரியே இருப்பாங்க பல வருஷமாக. பட் அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்காது. யூ வில் சேஞ்ச். அதாவது அடாப்ட் பண்ணணும், நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஓகேவா? சரி, அண்ட் யூ ஆர் அ வெரி கிரேட் மேனிஃபெஸ்டர். யூ ஆர் அ குட் ட்ரீமர். நீங்கள் நல்லா ட்ரீம் பண்ணுவீங்க, நல்லா மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. பேச்சு திறமை இருக்குது, ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது தான் இங்கே பாயிண்ட். சரி, ஆஸ் ஐ டோல் யூ மெஜிஷியன், லைக் உங்களுக்கு ஏதோ ஒரு டேலண்ட் இருக்குது. பிளெஸ்டு தான் நீங்கள். எனக்கு உங்களுக்கு வந்துட்டு ஒரு டேலண்ட்டுமே இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு டேலண்ட் டெஃபினட்டாக இருக்குது. அது ஒரு சில பேருக்கு வந்துட்டு தெரியுது, ஒரு சில பேர் இன்னும் கண்டுபிடிக்காமல் இருக்கீங்கன்னா, ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு செய்யக்கூடிய விஷயம் வந்துட்டு உங்களோட டேலண்ட் என்ன, ரியல் டேலண்ட் என்ன. ஓகே, அண்ட் பைல் நம்பர் 2 ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு நல்ல ஃபேஸ்க்கு நோக்கி போயிட்டு இருக்கீங்க. ஸோ டோன்ட் ஸ்டாப். என்ன தடைகள் வந்தாலும் வந்துட்டு டோன்ட் ஸ்டாப். ஓகே, ஜஸ்ட் கீப் கோயிங். சரி, நீங்கள் இதை வந்து சரி பண்ணிவிட்டு, இந்த கம்யூனிகேஷன் இந்த விஷயத்தெலாம் சரி பண்ணிவிட்டு பேலன்ஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி உங்களோட க்ரோத் ரொம்ப நல்லா திடீர்னு எதிர்பார்க்கலாம். அதாவது சொல்லுவாங்களே, திடீர் வளர்ச்சி எதிர்பார்க்கவே இல்லை, ஜஸ்ட் ஒரே மாதத்தில் வந்துட்டு நல்ல எல்லாமே மாறிடுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை எதிர்பார்க்கலாம். கனெக்ட் மோர் வித் வாட்டர் எலமெண்ட் பிகாஸ் வாட்டர் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஒரு வாட்டர் சைனாக இருக்கலாம், கடகம், விருச்சிகம், மீனம். அப்படி இல்லைன்னா அவங்களால வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்கலாம், இல்லை பிரச்சனை இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அந்த வாட்டர் எனர்ஜி ரொம்ப முக்கியம். நீங்கள் வரக்கூடிய நாட்களில் எய்தர் பீச் அங்கே மாதிரி போவீங்க, இல்லை ஹில் ஸ்டேஷன் அங்கே மாதிரி ஏதாவது பிளான் வச்சு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு சரி, உங்களுக்கு வந்து விநாயகர் சொல்கிற விஷயம் தான். நீங்கள் எஸ்பெஷலி இந்த ஒரு ஸ்பெஷல் டே அன்னைக்கு வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ப்ரே பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ஒரு அடுத்த மாதம், அதாவது யூ கேன் எக்ஸ்பெக்ட் செப்டம்பர் இல்லையா, செப்டம்பரில் வந்துட்டு உங்களுக்கு வாட்டர் சைனால் ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்க வாய்ப்பு இருக்குது. விருச்சிகம், கடகம், விருச்சிகம், மீனம், இவங்களால் ஏதாவது ஒரு ஆதாயம் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேவா? அது உங்களோட பழைய ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், திரும்பி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏதோ ஒரு ஆதாயம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அவங்க மூலயமா வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ டோன்ட் ஸ்டாப், ப்ரே பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு இந்த ஒரு விநாயகர் சதுர்த்தியில் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் லைஃப்பில் என்ன ஒரு தடங்கள் இருக்குதோ அந்த தடங்கள் விலகணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ப்ரேயர். அண்ட் ஆல்சோ என்ன ஒரு விஷயம் வந்து அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதையுமே நீங்கள் வந்து பண்ணலாம். ரொம்ப எந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக எனக்கு தேவை, எனக்கு இந்த டைமில் அந்த ஒரு வேண்டுதல் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறீங்கன்னா அந்த வேண்டுதலை இந்த ஸ்பெஷல் டேயில் வச்சிங்க அப்படின்னா டெஃபினெட்லி வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அடுத்த மாதம் டெஃபினெட்லி ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை எதிர்பார்ப்பீங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பைலில் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ விநாயகர் என்ன ஒரு தடங்களை நீக்கிறாங்க, என்ன விஷயம் வந்து உங்கள் லைஃப்பில் அட்ராக்ட் பண்ண போகிறீங்க. பைல் நம்பர் 3. ஸோ பைல் நம்பர் 3 இந்த விநாயகர் சதுர்த்தியில் வந்துட்டு உங்களுக்கு என்ன மெசேஜ்? Justice for family, justice for your hard work, justice for your good thoughts.
பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு சி ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்துருச்சு உங்கள் லைஃப்பில். ஆனால் வந்துட்டு நீங்கள் இன்னும் அதை அக்செப்ட் பண்ணலையோ, அதாவது இப்போ பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஃபேவராக ஆல்ரெடி நடந்திருக்கு. ஆனால் நீங்கள் இன்னும் வந்துட்டு அதை உணராமல் இருக்கீங்க. பிகாஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்ஷன் இஸ் இம்பார்ட்டண்ட். பர்ஃபெக்ஷன் ரொம்ப முக்கியம். இப்போ நான் எனக்கு இந்த விஷயத்தில் நியாயம் இப்படி தான் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஆனால் அது வேறு விதத்தில் வந்துட்டு அதுக்கான நியாயம் கிடைச்சிருக்கும். ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கல. இல்லை, எனக்கு இப்படி தான் நியாயம் வேணும். அக்செப்டன்ஸ் இம்பார்ட்டண்ட். நீங்கள் உங்களே ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்களோ, ரொம்ப உங்களையே ஓவர், அதாவது ஒன்றுமே இல்லை உங்கள் லைஃப்பில் இப்போ கரண்ட்டாக வந்து நீங்கள் யோசிக்காமல் இருந்து பாருங்களேன். ரொம்ப ஓவர் திங்கிங். அப்பா, ஃபைல் நம்பர் 3யோட ஓவர் திங்கிங் வந்துட்டு இட்ஸ் பியாண்ட். ஓகேவா? ஸோ உங்களோட ஓவர் திங்கிங்னால தான் வந்து நீங்கள் இப்போ உங்கள் லைஃப்பை வந்து ரொம்ப கிளம்ஸியாக வச்சுருக்கீங்க, ரொம்ப குழப்பத்தில் கொண்டு போய் வச்சுருக்கீங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப ஓவராக யோசிக்காமல் கேஷுவலாக விட்டு பாருங்களேன், அது பெருசாகவே இருக்காது உங்கள் லைஃப்பில். இன்னைக்கு எதெல்லாம் தலைவலி, எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறீங்களோ அது எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? ஸோ யூ நீட் டு லெட் கோ. அந்த ஒரு ஃப்ரீ மைண்ட் செட் அப்படிங்கிறது வந்துட்டு வரும். இது வந்து ஏன் வந்து இந்த டைமில் வந்து சொல்கிறாங்க விநாயகருங்கிறது, தடைகள் என் லைஃப்பில் பிளாக்கேஜ் நிறைய இருக்குங்க, தடைகள் இருக்குங்கிறீங்க. பட் ஆல்ரெடி நல்ல விஷயங்கள் நடக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு தான். ஆனால் நீங்கள் இந்த ஓவராக பர்ஃபெக்டாக இருக்கணும், இல்லை ஓவராக யோசிச்சுட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அதுதான் தடைகளாக நிற்கிதுங்க. ஸோ இது வந்து நீங்கள் எடுக்கிற டெசிஷன்னாலுமே வந்துட்டு பாதிக்குது. பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாறி இருக்கீங்களா அப்படின்னா கிடையாது. பாஸ்டில் எப்படி இருந்தீங்களோ, ஒரு 10 இயர்ஸ் இல்லை எவ்வளோ இயர்ஸ் முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அப்படியே தான் வந்து இன்னும் இருக்கீங்க, மாறலை. நீங்கள் மாறுற மாதிரி வரீங்க, வந்துட்டு திரும்பி மறுபடியும் அதே இடத்துல போய் நிற்கிறீங்க. பைல் நம்பர் 3 வந்து எஃபோர்ட் போடாமலாம் கிடையாது, எஃபோர்ட்லாம் போடுறீங்க. பாதி தூரம் மாறுறதுக்கு இப்போது ஒரு 100%ல் ஒரு 60 to 70 கிட்ட கூட வந்து நின்றுவீங்க. மாற்றங்கள் நீங்கள் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறது, திருப்பி மறுபடியும் ஸ்டார்ட்டுக்கே போய் நிற்கிறீங்க. இதுக்கு பிக்கஸ்ட் ரீசன் எனக்கு தெரியுது நீங்கள் சொல்கிறது, ஆனால் எனக்கு அதுக்கான காரணம் தெரியல. பீப்புள் அதாவது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாறி வந்திருப்பீங்க. ஆனால் எந்த பர்சன் உங்கள் பாஸ்டில் இருந்தாங்களோ, யார் உங்களோட வீக்னஸாக இருந்தாங்களோ அவங்கள நீங்கள் திருப்பி பார்த்துட்டீங்க அப்படின்னா பழையபடியே போய் நிற்கிறீங்க. உங்களுடைய மாற்றத்திற்கு தடை அப்படின்னு பார்த்துக்கிட்டா நீங்கள் அந்த உங்களை நெருங்கி இருக்கிற பர்சன்ஸ் தான். ஒரு ரிலேட்டிவ், கசின், இல்லை ஃப்ரெண்ட், யாராக வேணா இருக்கலாம். அவங்கள பார்த்த உடனே நீங்கள் பழையபடி மாறிடுறீங்க. நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன், நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க, இருப்பீங்க. அவங்கள பார்த்த உடனே மறுபடியும் அந்த ஜாலி மூடுக்கு போகிறது, ஓவராக பேசுறது, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறதுன்னு போயிடும். ஸோ நீங்கள் உங்களுக்கு தடைகளாக இருக்கிற விஷயம் உங்கள் கண்ணுக்கு சின்னதாக தெரிஞ்சால் கூட அதுதான் மிகப்பெரிய தடையே. நீங்களே உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன விஷயம் கனெக்ட் ஆகும். ஓகேவா? அண்ட் அதே மாதிரி யூ நீட் டு ஹாவ் திஸ் போல்ட்னஸ் அப்படின்னா கொஞ்சம் ஃபிசிக்கலி உங்களோட இம்யூனிட்டி கொஞ்சம் பாருங்கள். ஃபிசிக்கல் வீக்னஸ் தெரியுது. அதே மாதிரி வந்துட்டு எமோஷ்னல் அண்ட் எனர்ஜி லெவல் இதெல்லாமே வந்துட்டு ஆஃப் அண்ட் செக் பண்ணுங்கள். உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு ரொம்ப கவனம் கொடுங்க. ஏன்னா சம்வேர் வந்து பைல் நம்பர் 3க்கு உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்தும் ஒரு தடையாக வந்து தெரியுது. ஸோ வந்து ஃபிசிக்கல் ஹெல்த்தை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. பட் யூ காட் வெரி குட் ஜஸ்டிஸ். இது வந்து உங்களுக்கு ஃபேமிலி ரிலேட்டடாக, ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக, அண்ட் உங்கள் ப்ரேயர்ஸ் டெஃபினெட்லி வந்துட்டு ஆன்சர் ஆகும். யூ கேன் எக்ஸ்பெக்ட் குட் திங்ஸ் இன் செப்டம்பர். எதிர்பார்க்கலாம். ஆகஸ்ட் எண்டு செப்டம்பரில் வந்துட்டு குட் திங்ஸ் எதிர்பார்க்கலாம். ஓ, இந்த கார்டு இப்படி ஜம்ப் ஆச்சு. நெபுலா. ஹைட்ரேஷன். எஸ், ஹைட்ரேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதாவது ஹெல்த் நான் சொன்ன மாதிரி தான், ஃபிசிக்கல் ஹெல்த் இஸ் இம்பார்ட்டண்ட். அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஒரு கிவ் லைவ்லினஸ் டு திங்ஸ். அதாவது உங்களோட எண்ணங்களுக்கு ஒரு லைவ்லினஸ் கொண்டு வாங்க. தட்ஸ் வாட் ஹைட்ரேஷன் ஃபார் மீ
ஓகேவா? ஸோ நான் என்னோட ஒரு விஷயத்துல இருந்து நீங்கள் உங்கள் எண்ணங்கள் எல்லாத்தையுமே ட்ரையாக வச்சுருக்கீங்க. அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் கிடைக்காது, ஏதோ திஸ் ட்ரைனஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் தட். அதெல்லாம் வந்துட்டு கிடைக்காது, நடக்காது. நோ, நடக்கும், கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ கீப் யுவர் செல்ஃப் மோர் லைவ்லி அண்ட் உங்களோட தாட்ஸ், உங்களோட ஃபீலிங்ஸ் ஆல்சோ. ஸோ எதெல்லாம் வந்து நீங்கள் முடிஞ்சு போச்சு எண்டுன்னு சொல்கிறீங்களோ அதுக்கு ஆக்சுவலி லைஃப் இருக்குது. ஸோ பிரிங் தட். இது எல்லாமே உங்கள் எண்ணங்களில் தாங்க இருக்குது. உங்களோட தாட்ஸ், உங்களோட வைப்ரேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? அண்ட் எந்த இடத்துல இருக்கிறப்போ உங்களுக்கு வந்துட்டு நீங்களாக உணர்றீங்களோ, நீங்கள் உங்களை பெரிய ஆளாக வந்துட்டு நினைக்கிறீங்களோ அந்த இடம் தான் உங்களுக்கான வளர்ச்சிக்கான ஒரு இடம். ஸோ ஓகேயா? ஸோ வந்து விநாயகர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, நல்ல குட் கேரக்டர், எல்லாத்துலேயுமே கரெக்டு தான். ஆனால் இப்போ சொல்லியிருந்த இந்த இவ்வளோ ப்ராப்ளம்ஸ், இவ்வளோ இஷ்யூஸ் இருக்குல்ல, இது சின்னதாக தெரிஞ்சால் கூட பெரிய பிரச்சனையே இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த தடங்களை வந்துட்டு நீங்கள் சரி பண்ணணும். ஓகேவா? ஸோ விநாயகர் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். அண்ட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் சம்திங் குட் இன் நெக்ஸ்ட் மந்த். இந்த மந்த் எண்டில் நெக்ஸ்ட் மந்தில் எதிர்பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த வேலைகளை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ரைட்? ஸோ உங்களுக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய தடங்களாக இருக்குதோ அந்த ஒரு தடங்களை உங்ககிட்ட இருந்து விலகணும்னா, அந்த ஒரு பிளாக்கேஜ் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த விநாயகர் சதுர்த்தியில் வந்துட்டு ஸ்ட்ராங்காக உங்கள் ப்ரேயரை வைக்கலாம். That's all for pile number 3. 3 பைலுமே டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு. இது எல்லாமே ஜென்ரல் ரீடிங், காமனான ஒரு இது எல்லாருக்குமே. பர்சனலாக தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை வச்சு பர்சனலி காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.